வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 8 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அம்மன் சிலைய கொண்டுகிட்டு வராரு. அம்மன் சிலைய கொண்டுட்டு வர ஹீரோவை பார்த்துட்டு அந்த சிவனாண்டியும் முத்துவேலும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஹீரோ அந்த அம்மன் சிலைய கொண்டாந்து ஊர் தலைவர்கள் கிட்ட, இங்க பாருங்க, அம்மன் சிலைய நான் கண்டுபிடிச்சிட்டேன், பாட்டி மேலையும் அத்தை மேலையும் எந்தவித தவறும் இல்லை அப்படின்னு இப்ப புரியுதா அப்படின்னு அம்மன் சிலைய அவங்க கையில கொடுக்க, அவங்க கேக்குறாங்க, தம்பி இந்த அம்மன் சிலைய யாரு தம்பி எடுத்துட்டு போனது, ஊர்ல இருந்து எப்படி காணாம போனுச்சு அப்படின்னு கேட்க, அப்ப முத்துவும் சிவனாண்டியும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக பார்க்க சரவணன் டக்குன்னு அந்த இடத்துல வந்து மறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அப்போ அதிகாரிகளை பார்த்ததோட ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, அதிகாரிங்க வந்துட்டாங்களே அப்படின்னு. அப்போ வில்லன் சொல்றாரு, சித்தப்பா இவங்கிட்ட நம்ம வசமா சிக்கிட்டோம் போலயே, நம்மளால இந்த இடத்துல இருந்து வெளியில போக முடியாது போலயே. அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, ஆமாடா மாவனே, நம்ம எந்த வகையில பிளான் பண்ணாலும் இவன் கண்டுபிடிச்சிடறானே அப்படின்னு. சரவணன் ரெண்டு பேரையும் பார்த்து, எங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போக பாக்குறீங்க, நீங்க ரெண்டு பேரும் தானே ஈஸ்வரி மேடத்து மேல அவ்வளவு பழி போட்டது, நீங்க ரெண்டு பேரும் இப்ப உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ ஹீரோ நேரா ஊர் தலைவர்கள் கிட்ட, இங்க பாருங்க, யாரு அத்தை மேல அந்த அளவுக்கு பழி போட்டாங்களோ அவங்கதான் இந்த அம்மன் சிலை காணாம போனதுக்கு காரணம் அப்படின்னு. இது கேட்டதும் ஊர் தலைவர்கள் கேக்குறாங்க, என்ன தம்பி சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, அந்த சிவனாண்டி முத்துவேல் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த அம்மன் சிலைய இரவோடு இரவா கடத்திட்டு போய் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு சிலை கடத்தல் வியாபாரி கிட்ட கொடுத்து இத வெளிநாட்டுக்கு அனுப்ப பார்த்தாங்க. நானும் மயிலும் சேர்ந்து வேஷம் போட்டு அந்த சிலைய கண்டுபிடிச்சு இங்க கொண்டுட்டு வந்துட்டோம். இதை கேட்டதும் அந்த ஊர் தலைவர்கள் அதிர்ச்சி ஆகுறாங்க, தம்பி அவனுங்க ரெண்டு பேரும் தான் ஈஸ்வரி அம்மா மேல பழி போட்டது, அவங்கதான் இந்த அம்மன் சிலைய எடுத்திருப்பாங்க அப்படின்னு. அப்போ இது எல்லாமே அவனுங்களோட திட்டமா, எப்படியாவது ஈஸ்வரி மேடத்தை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவனுங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்களா? அவனுங்கள சும்மா விடக்கூடாது தம்பி, எங்களையே வந்துட்டு ஈஸ்வரி அம்மாவை சந்தேகப்பட வச்சுட்டானுங்கல்ல, அவனுங்களை விட மாட்டோம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அவங்க ரெண்டு பேரையும் அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுக்கறதுக்காக நான் அதிகாரிங்களை வர சொல்லிட்டேன் அப்படின்னு. அந்த இடத்துக்கு அதிகாரிகள் வராங்க. அவங்க நேரா சிவனாண்டி முத்துவேலை பார்த்து, நீங்க சிலைய யாருக்கும் தெரியாம திருடி விற்க முயற்சி பண்ணதுனால உங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொல்ல, அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி அத்தை வந்துட்டு சிலையை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாருமே முடிவு பண்ணீங்கல்ல, இப்போ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும், இவங்க இனிமே இந்த ஊருக்குள்ள வரவே கூடாது. இது கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, தம்பி நீங்க சொன்னது சரிதான், ஈஸ்வரி அம்மா மேல நாங்க இவ்வளவு பெரிய பழி போட்டது ரொம்பவே அநியாயம், அவங்க கிட்ட நாங்க வந்துட்டு கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு கைமாறா தப்பு பண்ண ரெண்டு பேரையுமே அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்குறோம், அதோட ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, ரொம்ப நல்ல முடிவு எடுத்தீங்க அப்படின்னு. அப்ப முத்து நேரா ஹீரோவை பார்த்து, டேய் டிரைவர் பையலே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அப்ப ஹீரோ சொல்றாரு, நாங்க பாத்துக்கோம், எங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா தேவையில்லாம நீதான் என் குடும்பத்துக்குள்ள வந்து பல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீதான் என் குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்க, அது உனக்கு தெரியலையா? இதை கேட்டதும் அவரு அமைதியா இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அதிகாரிங்க கிட்ட இவங்களை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அதிகாரிங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு போறாங்க. அப்போ ஊர் தலைவர்கள் நேரா ஹீரோவை பார்த்து, தம்பி நீங்க மட்டும் இந்த சிலைய கொண்டுட்டு வராம இருந்திருந்தா இந்நேரம் நாங்க ஈஸ்வரி மேடத்து மேல அவ்வளவு பெரிய பழி போட்டிருப்போம், அது காலத்துக்கும் எங்களை வந்துட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட சுத்த வச்சிருக்கோம். நல்ல வேலை தம்பி, நீங்க அம்மன் சிலையை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு ஈஸ்வரி மேடத்து மேல தப்பில்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சாதாரணமா இந்த பஞ்சாயத்தை இப்படி முடிக்க போறீங்களா? அத்தனை பேருக்கு முன்னாடி என் மருமகளை பார்த்து என்னெல்லாம் பேசுனீங்க, அவகிட்ட நீங்க எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கணும். இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, பரமேஸ்வரி அம்மா நீங்க சொல்றது சரிதான், ஈஸ்வரி அம்மாவை பார்த்து நாங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஊர் தலைவர்கள் சொல்றாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, எல்லாரும் ஈஸ்வரியோட வீட்டுக்கு போயிட்டு மன்னிப்பு கேளுங்க. ஊர் தலைவர்களும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, நம்ம பரமேஸ்வரி
அம்மாவோட மருமகளான ஈஸ்வரி அம்மா மேல நம்ம யாரும் சந்தேகப்பட்டிருக்க கூடாது. சந்தேகப்பட்டது ரொம்ப பெரிய தப்பு. அதனால அவங்க கிட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். வாங்க எல்லாரும் சேர்ந்து பரமேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி ஈஸ்வரி அம்மாவோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சொல்றாங்க, ஆமாய்யா, நீங்க சொல்றது சரிதான். அந்த இடத்துல ஈஸ்வரி அம்மா தன் மேல தப்பில்லை அப்படின்னு அவ்வளவு சொன்னாங்க. ஆனா நம்ம யாருமே கேட்காம அவங்க மேல அவ்வளவு பெரிய பழி போட்டோம். அதனால அவங்க கிட்ட கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ ஈஸ்வரி எல்லாரும் வரத பார்த்துட்டு, என்ன எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, என்ன எனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்களா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லம்மா, இது மாதிரி உங்க மேல நாங்க ரொம்ப பெரிய பழி போட்டுட்டோம். ஆனா நீங்க அம்மன் சிலையை எடுக்கல அப்படின்னு இப்பதான் உங்க மருமகன் எங்களுக்கு புரிய வச்சாரு. அம்மன் சிலையும் கொண்டாந்து கோவில்ல ஒப்படைச்சிட்டாரு. உங்க மேல தப்பில்லை அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதான் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தினா போதும். அதுக்கு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா, நாங்க இந்த மாதிரி பண்ண தப்புக்கு பிராய்ச்சிட்டோமா, நீங்க கோவிலுக்கு வரணுமா, வந்துட்டு முதல் மரியாதையா வாங்கிக்கணும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, பாக்கலாம், ஆனா இப்போதைக்கு நான் யோசிச்சுதான் முடிவு பண்ணுவேன். கண்டிப்பா நீங்க கேக்குறதுக்கெல்லாம் சரி சொல்ல மாட்டேன். இதை கேட்டதும் ஒரு தலைவர்களும், சரிம்மா, யோசிச்சு நல்ல முடிவு சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, இதெல்லாம் சரியில்லை. அந்த ஊரே சேர்ந்து உனக்கு திருட்டு பட்டம் கட்டுனுச்சு. ஆனா மறுபடியும் நீ அந்த ஊருக்கு போக போறியா? சரியில்லக்கா, அந்த ஊருக்கெல்லாம் நீ போக வேணாம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல என் மேல தப்பு சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த முத்துவேல் சிவனாண்டி தான். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா, அந்த ஊர் மக்கள் நீ பண்ண நல்லது எல்லாத்தையுமே மறந்துட்டு டக்குன்னு உன் மேல எவ்வளவு பெரிய பழி போட்டாங்க. அப்படி இருக்கையில நீ எதுக்கு அங்க போகணும்? அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாதுக்கா அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை, இதுக்கு காரணம் அந்த முத்துவேல் சிவனாண்டி மட்டும் இல்ல அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருக்குல்ல? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, அவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க எனக்கு எதிரா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது யாரு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள இருந்த என் வளையல் துர்காவோட கைக்கு போனுச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்த போன் காணாம போனுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள மஞ்சள் கலர் பையி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல கிடந்துச்சு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு எதிரா இந்த வீட்டுக்குள்ள யாரோ சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. அது யாரு அப்படின்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, அது யாரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, கண்டுபிடிச்சிட்டேன். மொபைல் காணாம போன போகுது. நீங்க என்ன சொன்னீங்க, இந்த வீட்டுல சிசிடிவி ஃபுட்டேஜ வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. நீங்க சொன்ன மாதிரியே வீட்டுல சிசிடிவி ஃபுட்டேஜ வச்சுட்டேன். ஆனா அது யாருக்கிட்டையும் சொல்லல. ஏன்னா நம் எப்படியும் சொன்னா இந்த வீட்டுல சிசிடிவி இருக்கு அப்படின்னு நினைச்சு எதிராளி கண்டிப்பா உஷாராகிருவான். அதனாலதான் நான் சொல்லல. இதை கேட்டதும் வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, இவன் சரியான ஏற்பாடு பண்ணி வச்சிருந்திருக்கிறானே, இத பத்தி நமக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, நான் சொல்லாம இருந்தது தப்புதான். அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, பாத்தியாக்கா, உன் மருமகன் இப்ப அவன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டான். வீட்டுல சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்திருக்கான். இப்ப எல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட மருமகன் மரியாதையே கொடுக்கறது இல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, ஒரு நிமிஷம் இரு. இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் வெளியில தெரிஞ்சிருது. மாப்பிள்ள செஞ்சது சரிதான். மாப்பிள்ள, நான் சொன்ன மாதிரியே சிசிடிவியே வச்சிருக்கீங்க. நல்ல முடிவுதான் எடுத்திருக்கீங்க. சந்திரா வளர்றா அப்படின்னு அவ பேச்சையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம் மாப்பிள்ள. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரிங்கத்த, அவங்க பேச்ச நான் என்னைக்குமே பெருசா எடுத்துக்கிட்டது இல்லத்த. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, அந்த சிசிடிவியை வச்ச பிறகு உங்களுக்கு ஏதாவது விஷயம் கிடைச்சிட்டா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமத்த, கிடைச்சிச்சு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, இதெல்லாம் சரியே இல்ல. வர வர உன் மாப்பிள்ளை என்ன பண்ணாலும் அவனுக்கு நீ ரொம்பவே பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சரியே இல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, அமைதியா இரு. ஏன் இப்படி பதட்டப்படுற? மாப்பிள்ள செஞ்சது எந்த வகையிலயுமே தவறு கிடையாது. நீ தேவையில்லாம ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. உனக்கே தெரியும் இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சிசிடிவிய மாப்பிள்ளைய ஃபிட் பண்ண சொன்னேன். அதே மாதிரி மாப்பிள்ளையும் சிசிடிவிய ஃபிட் பண்ணிட்டாரு.
இப்போ அதன் மூலமா எனக்கு ஒரு உண்மை தெரிய போகுது. இந்த வீட்டுக்குள்ள எனக்கு எதிரா யாரு இந்த மாதிரி வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற உண்மை தெரிய போகுது. அது தெரியக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிறியா சந்திரா? அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா நான் அப்படி சொல்லல, அவன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு தான் நான் கேட்டேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ள எனக்கு எந்த வகையிலையுமே துரோகம் பண்ண மாட்டாரு, சரியான முடிவு தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன். நீ தேவையில்லாம மாப்பிள்ள மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தோட பேசாத. மாப்பிள்ள என்னைக்குமே இந்த வீட்டுக்கு நல்லதுதான் பண்ணுவாரு அப்படின்னு சந்திராவுக்கு உபதேசம் பண்ணிட்டு நம்ம ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள, உங்களுக்கு யாரு மேல மாப்பிள்ள சந்தேகமா இருக்கு சொல்லுங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை ஆதாரமாவே இருக்குத, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அதுல சிசிடிவில கடந்த 2 நாளா ரெக்கார்ட் ஆகியிருக்க வீடியோ இருக்கு. அத பாக்குறாங்க ஈஸ்வரி. அப்போ ஒருத்தவங்க ஒரு மஞ்ச பைய கொண்டுட்டு போறது தெரியுது. ஈஸ்வரி யாருடா அப்படின்னு உத்து பாக்குறாங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, சந்திரா தான். கையில மஞ்ச பை கொண்டுட்டு போயிட்டு ஒரு சவத்துக்கிட்ட வீசுறாங்க. அதுவும் கரெக்டா மறுநாள் காலை மஞ்ச பையில இருந்து நிறைய எலுமிச்சை எல்லாம் எடுத்தாங்கல்ல, அதுதான். இதையெல்லாம் பார்த்ததும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள சந்திரா தான் மாப்பிள்ள இந்த வீடியோல வரா, ஏதோ மஞ்ச பைய கொண்டாந்து வீசுறா, இதுக்கு மாப்பிள்ள அவ மஞ்ச பைய கொண்டாந்து வீசுறா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை அவங்க தான் இந்த மஞ்ச பைய கொண்டாந்து போட்டது. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. சந்திரா கிட்ட, சந்திரா என்ன சந்திரா இது? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அது வீட்டுல இருந்த குப்பைக்கா, குப்பைய கொண்டு போய் வீசின. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இத பார்த்தா எனக்கு குப்பை மாதிரி தெரியல, இது மறுநாள் எடுத்த அதே மஞ்ச பைதான் எனக்கு நல்லாவே தெரியுது. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா கொடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா கரெக்டா அதே மாதிரி மஞ்சப்பை. இத பார்த்ததும் ரேவதி சொல்றாங்க, அம்மா இது மறுநாள் அந்த ஊர் தலைவர்கள் எடுத்த அதே மஞ்சப்பையுமா? அப்ப சித்திதான் இந்த வீட்டுக்குள்ள இந்த மஞ்சப்பைய கொண்டாந்து வச்சாங்களா? எதுக்காக சித்தி இப்படி பண்ணீங்க? அம்மாவை ஏதாவது பிரச்சனையில மாட்டி விடணும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த மஞ்ச பைய கொண்டாந்து வீசினீங்களா சித்தி? ஏன் சித்தி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணீங்க? உங்களுக்கு அம்மான்னா சுத்தமா பிடிக்காதா? அம்மா உங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க, ஆனா கடைசியில நீங்க அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றீங்க. அம்மா ரொம்ப பாவம் இல்லையா? கூடவே இருந்துகிட்டு அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. அந்த முத்துவேல் சிவனாண்டி தான் இப்படி உங்களை செய்ய சொன்னானா அப்படின்னு கேட்டதும் அந்த வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ, கூட்டமா எல்லாரும் சேர்ந்து இதுக்கு பின்னாடி இருக்க ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களே, இப்போ இவங்க எல்லாரையும் நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு முடிச்சுக்கிட்டே நிக்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அத்தை ஹீரோ சொல்றாரு, அத்தை இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க? இந்த வீடியோல இருக்கிறத நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்காம போறீங்களா, இல்ல இதுல இருக்கிற வீடியோவை வச்சு என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள என் தங்கச்சி அந்த சிவனாண்டி முத்துவேல் கூட சேர்ந்து இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு இவதான் ரொம்ப முக்கியமான தங்கச்சி. ஏன்னா எல்லாரையும் நான் இழந்துட்டேன். அம்மாவா இருந்தது இவ மட்டும்தான். ஆனா இவ அந்த சிவனாண்டி முத்துவேல் கூட சேர்ந்து எனக்கு எதிரா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் தங்கச்சி அப்படின்னு இவளை சொல்றதுக்கே எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு. இதே மாதிரி என் குடும்பத்துக்கு இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனையோட ஈஸ்வரி பேசுறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை இதுக்கு மேலேயும் இவங்களை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தா அது உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தான் பிரச்சனை. அவங்கள இப்பவே இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுங்கட்ட. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா பெரிய மாப்பிள்ள, நீங்க சொல்றது சரிதான். இந்த அளவுக்கு துரோகம் பண்ண இவ எதிர்காலத்திலையும் எனக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு கண்டிப்பா வருத்தப்பட மாட்டா. இவளால நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. இவளை இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு துரத்துறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரி முடிவு பண்றாங்க. இத பார்த்துட்டு வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வில்லிய பார்த்து நக்கலா சிரிக்க, வில்லி ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.